யாரும் பக்கத்து வீட்டில் குடியிருந்தாங்க சார். குடியிருந்துட்டு அவங்க வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது புள்ள நிறைய டைம் பார்த்துருக்குறா. பார்த்தங்காட்டி அப்புறம் அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கடையில் இருக்கிறது அந்த வழியில் தான் போவா வருவா. அப்போ வந்து முட்டையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். அப்புறம் வண்டியில் ஏறி சொன்னங்காட்டி தெரிஞ்சவங்கன்னு அவன் ஏறிட்டாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் செய்ய மாட்டேங்குது. இன்ன வரைக்கும் முதலமைச்சர் யாரையும் கிட்ட இன்ன வரைக்கும் எனக்கு எந்த பதிலும் சொல்லலை. எனக்கு வந்து பிள்ளையோட தான் நான் வாங்க மாட்டேங்க சார். பிள்ளைய அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி ரொம்ப அடிச்சிருக்காங்க, ரொம்ப கொடூரமாக பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் நான் முதலமைச்சர்ல யாருமே எனக்கு சொல்லலை. நம்ம ஆடினா வாங்க மாட்டேங்க சார். எனக்கு வந்து ஏதாவது நீதி தெரிஞ்சே ஆகணும். இந்த மாதிரி எந்த குழந்தைகளுக்கு இதுக்கு மேலே நடக்கக்கூடாதுங்க சார். சார் அவங்க பக்கத்து வீட்டில் குடியிருந்தாங்க சார். குடியிருந்துட்டு அவங்க வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது புள்ள நிறைய டைம் பார்த்துருக்குறா. பார்த்தங்காட்டி அப்புறம் அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கடையில் இருக்கிறது அந்த வழியில் தான் போவா வருவா. அப்போ வந்து முட்டையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். அப்புறம் வண்டியில் ஏறி சொன்னங்காட்டி தெரிஞ்சவங்கன்னு அவன் ஏறிட்டாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் செய்ய மாட்டேங்குது. இன்ன வரைக்கும் முதலமைச்சர் யாரையும் கிட்ட இன்ன வரைக்கும் எனக்கு எந்த பதிலும் சொல்லலை. எனக்கு வந்து பிள்ளையோட தான் நான் வாங்க மாட்டேங்க சார். பிள்ளைய அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி ரொம்ப அடிச்சிருக்காங்க, ரொம்ப கொடூரமாக பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் நான் முதலமைச்சர்ல யாருமே எனக்கு சொல்லலை. நம்ம ஆடினா வாங்க மாட்டேங்க சார். எனக்கு வந்து ஏதாவது நீதி தெரிஞ்சே ஆகணும். இந்த மாதிரி எந்த குழந்தைகளுக்கு இதுக்கு மேலே நடக்கக்கூடாதுங்க சார். யாரும் பக்கத்து வீட்டில் குடியிருந்தாங்க சார். குடியிருந்துட்டு அவங்க வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது புள்ள நிறைய டைம் பார்த்துருக்குறா. பார்த்தங்காட்டி அப்புறம் அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கடையில் இருக்கிறது அந்த வழியில் தான் போவா வருவா. அப்போ வந்து முட்டையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். அப்புறம் வண்டியில் ஏறி சொன்னங்காட்டி தெரிஞ்சவங்கன்னு அவன் ஏறிட்டாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் செய்ய மாட்டேங்குது. இன்ன வரைக்கும் முதலமைச்சர் யாரையும் கிட்ட இன்ன வரைக்கும் எனக்கு எந்த பதிலும் சொல்லலை. எனக்கு வந்து பிள்ளையோட தான் நான் வாங்க மாட்டேங்க சார். பிள்ளைய அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி ரொம்ப அடிச்சிருக்காங்க, ரொம்ப கொடூரமாக பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் நான் முதலமைச்சர்ல யாருமே எனக்கு சொல்லலை. நம்ம ஆடினா வாங்க மாட்டேங்க சார். எனக்கு வந்து ஏதாவது நீதி தெரிஞ்சே ஆகணும். இந்த மாதிரி எந்த குழந்தைகளுக்கு இதுக்கு மேலே நடக்கக்கூடாதுங்க சார்.